Taste the Daily. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் அணைகளின் நீர் நிரம்பி உபரி நீர் திறக்கப்படும் நிலையில் போதிய அளவு மழையின்மை காரணமாக அணைகளின் நீர் நிரம்பாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்போது பெய்த மழை காரணமாக மணிமுத்தாறு, கரையாறு மற்றும் சேர்வலாறு ஆகிய 3 அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றின் நுரை பொங்கி துர்நாற்றத்துடன் நீர் பாய்ந்தோடுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம், சின்ன கொம்மேஸ்வரர் பகுதிகளில் பாலாற்றில் வெள்ளம் பாய்ந்தோடி வருகிறது. அதனை பயன்படுத்தி அருகே உள்ள தோல் ஆலைகள் தங்கள் கழிவு நீரை சுத்திகரிப்பு நிலையங்களுக்குள் அனுப்பாமல் பாலாற்றில் திறந்து விடுவதால் ஆற்றில் நுரை பொங்கி துர்நாற்றமும் வீசி வருகிறது. இதனால் விவசாயம் அடியோடு பாதிக்கப்படும் நிலையில் இதுகுறித்து விடியா திமுக அரசின் அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் விடிய விடிய பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான சம்பா நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. முத்துப்பேட்டை பகுதியில் நடப்பாண்டில் சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் நேரடி விதைப்பு மற்றும் நடவு மூலம் சம்பா சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் 2 தினங்களாக பெய்த சாரல் மழையால் மீண்டும் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். 500 ஏக்கருக்கு மேலே அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் நேற்றுக்கு ராத்திரி பெஞ்ச காலந்தவர மழையினால பூரா சாஞ்சி இதாகிடுச்சு. ரெண்டாவது அறுவடைக்கு மிஷினும் கிடைக்கல. நாங்கள் 1 வாரமாக முயற்சி பண்ணுறோம், மிஷினும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கவலையிலே ரொம்ப விவசாயிகள்லாம் ரொம்ப இது பிடிச்சி போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் இனிமேல் அரசை பார்த்து உதவி பண்ணணும், இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரோ யாரோ நேரில் பார்த்து இன்னொரு முறைக்கு 2 முறை பார்த்தாங்களாம் நல்லாயிருக்கும், பார்த்து முடிவு பண்ணுறோம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.